ஹாய் பசங்களா, வாங்க. சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஏமா பிள்ளைங்கள கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் வந்திருக்கலாம்ல? இல்ல சார், வீட்ல தனியா விட்டுட்டு வரதுக்கு பயமா இருக்கு, அதனாலதான் கூட்டிக்கிட்டே வந்துட்டோம். சார், அந்த படுபாவி யாருன்னு இப்ப இவங்களுக்கு காட்டுங்க, அவனை உரிச்சு உப்பு கட்டம் போடுறேன். மா கோவப்படாதீங்க, அவனுக்கு ஏற்கனவே நாங்க லாடம் கட்டிட்டோம், உள்ள விட்டு வர சொல்றேன். வாடி மாப்பிள்ள வா, என் பிள்ளைய வா கடத்தற. இன்னைக்கு உன் கைய ஒட்டச்சு காக்காய்க்கு தூக்கி வீசுறேன். ஊரா முட்டு போலன்னா உங்களுக்கு கிள்ளு கீரையா இருக்குதா? நினைச்சோன்னு கிள்ளி அப்படியே தூக்கி வீசுறதுக்கு வாடா வா, இன்னைக்கு உன்னை அம்மிக்கல்லா வச்சு அரைச்சு போடுறேன், சாந்து அரைக்கிற மாதிரி. என் பிள்ளைய நான் கூட அடிக்க மாட்டேன், எவனோ ஒருத்தன் கடத்திக்கிட்டு போற அளவுக்கு இருக்கானா, அவன் யாரு? அந்த அழகு சுந்தரனை பாக்குறேன், இன்னைக்கு அடிக்கிற அடியா பாரு. என்ன ஒதுங்கிக்கிட்டு நின்னுட்டு இருக்க? வாடா முன்னாடி. இல்ல சார், அடிப்பாங்க போல சார். ஒவ்வொருத்தர் மூஞ்சி பார்க்கவே பயமா இருக்கு சார். ஊரா முட்டு பிள்ளைய கடத்தும் போது தெரியலையா உனக்கு அந்த பயம்? ஊர்க்காரவங்களுக்கு தெரிஞ்சா நம்மள போட்டு சாத்துன்னு சாத்தி உசுறு எடுத்து போடுவாங்கன்னு இப்போ உனக்கு பயமா இருக்கா? வாடி மாப்பிள்ள முன்னாடி வா. இவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தோம்? இந்த முகக்கட்டையை பார்த்தா எங்கிட்ட தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் இருக்கு, எங்கிட்ட பார்த்தோன்னு தான் தெரியல. இதுக்கு முன்னாடி இவனை பாத்திருக்கீங்களாமா? இல்ல சார், இன்னைக்குதான் முறையா பாக்குறோம். யார் அந்த பிள்ளைய யாரா கடத்திட்டு போறது? நீ எல்லாம் கடத்திட்டு போறதுக்கு தான் நான் புள்ள கட்டி விட்டுருக்கனா உன்னைய? ஐயோ வலிக்குதுங்க வலிக்குதுங்க, விடுங்க. அவரடி இங்க எப்படி நீங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க? நவருங்க முதல்ல, அவனை என் கையில நான் உப்பு கட்ட போடுறேன். இல்லையா, முதல்ல ஆத்திரம் தீர இவனை மிதிச்சிடுறேன். ஏங்க ஏங்க போதும் போதும், அடிச்சு அவனை கொன்னுகிட்ட போடாதீங்க, அப்புறம் பதில் சொல்ல முடியாது. சார், இவனை உசுரோட இருந்து எனக்கு சார் கிழிக்க போறான்? எங்களை மாதிரி பிள்ளைங்க இல்லாம கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை பெத்து வளர்த்தையும் இப்படி தூரம் ஆளாக்கனா இவன் பாட்டுக்கு பிள்ளைங்களை கடத்திட்டு போறானா? அப்புறம் இவனுக்கு எப்படி திமிரு தனாவட்டு இருக்கும்? ஏங்க ஏங்க முதல்ல பொறுமையா இருங்க, நான் சொல்றது முதல்ல கேளுங்க. தப்பு பண்ணவங்களை விட தப்பு பண்ண தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க. இவனையே வளைச்சிட்டு இருக்கீங்களே, அப்ப அந்த தப்புக்கு துணை போன அந்த தூண்டுகோலை யாருன்னு முதல்ல கேட்டீங்களா? இவன் பண்ணனதே நம்ம தப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த தப்புக்கு துணை போன தூண்டுகோலா? ஏங்க சார் என்ன சொல்றீங்க? முதல்ல இவன் யாரு என்னன்னு கூட தெரியல, இவன் எதுக்கு சார் எங்க பிள்ளைங்க கடத்தணும்? அதுவும் இல்லாம இவங்கிட்ட யாரு சார் சொல்லி எங்க பிள்ளைய கடத்த சொன்னது? ஏய் சொல்றியா இல்ல நான் தூக்கி போட்டு மிதிக்கணுமாடா? சார் வேண்டாம் சார், கை நீட்டி காசு வாங்கியிருக்கேன் சார். ஏண்டா கையை நீட்டி காசை வாங்கினதுக்கே நீ இவ்வளவு விசுவாசமா இருக்கியே, அந்த காசை அனுபவிக்கிறனா உடம்புல கை கால் மட்டும் பத்தாது, உசுர் முக்கியண்டி மாப்பிள. சொல்றியா இல்ல? ஐயோ என்னடா நமக்கு இப்படி ஒரு நிலைமை. கையை நீட்டி காசை வாங்கிட்டோம், காசை வாங்கிட்டு போட்டு கொடுத்தா அந்த அக்கா அடிக்கும், போட்டு கொடுக்கலன்னா இவங்க அடிப்பாங்க. இப்ப என்ன பண்றது? இவன் சொல்ல மாட்டான் போல இருக்கு. சார் அந்த துப்பாக்கி எடுத்து என்கவுண்டர்ல பண்ணி போட்டு தள்ளுங்க சார். என்கவுண்டரா? எங்க பாருங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா உள்ளே பெத்தவங்க எப்படி கதறிக்கிட்டு கிடக்குறாங்க, யார் கடத்தினாங்கன்னு கேட்டா வாயை திறந்து உண்மையை சொல்றதுக்கு என்னடா வணக்கலாம் இது? இவெல்லாம் கேட்க மாட்டேன் சார், போட்டு தள்ளுங்க சார். கஷ்டமா இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்க சார், வீட்டுல எத்தனையோ தோசையை சுட்டு போடுறேன், அந்த மாதிரி இவனையும் சுட்டு தள்ளிட்டு போறேன். ஏய் சொல்றியா இல்ல உன் சோழிய முடிக்கட்டுமாடா? டே மாடசாமி, நமக்கு உசுறு ரொம்ப முக்கியம்டா. போனா போய் தொலையுது, காசு தானே சொல்லிடுவோம். உசுறு போனுச்சுன்னா அந்த காசை வச்சுட்டு நான் கவலிக்க முடியும். அது அது வந்து நீயும் வந்துட்ட நாங்களும் வந்துட்ட, இதுக்கு மேலே வரணும்னா எங்க வரணும்னு தெரியல. ஒழுங்க மரியாதையை சொல்றியா இல்ல எனக்கு இருக்க கோவத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு நான் உள்ள போயிடவா? சொல்லுடா ராஸ்கல். சொல்றேன். என்கிட்ட உங்க பிள்ளைய கடத்த சொல்லி, எங்க பிள்ளைய கடத்த சொல்லி காசு கொடுத்தாங்க. ஏண்டா நாங்க என்ன அம்பிட்டு காசு பணம் பட சம்பாதிச்சு வச்சிருக்கோம், எங்களுக்கு யாரு அந்த எதிரி? அதுவும் இல்லாம ஈயம்புக்கு கூட துரோகம் பண்ணாத எங்களுக்கு யாருடா அந்த எதிரி? இவங்களுக்கு ஒரு நியாயம் இருந்து இவங்க இந்த ஊருக்காரங்க. ஏன்னா நான் என்னடா பாவம் பண்ணேன்? நாங்க இருக்கிறது ஊட்டி, ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஏதோ சொந்த பந்தத்தோட ஒன்னா இருக்கணும்னு வந்த பாவத்துக்கு என் பிள்ளைகளை கடத்திக்கிட்டு வந்த நீயே? இல்ல, நான் கடத்த நினைச்சது இந்த பயலதான், இந்த புள்ளதான் வாலண்டரியா வந்துச்சு. நானும் அப்பயே அந்த மாதிரி. டேய் என் பிள்ளைய கடத்த சொன்னது யாருடா? என் பிள்ளைய கடத்த சொன்னது யாரு? சொல்லுடா.
என்ன சும்மா விட்டுருவீங்க தானே? வேற எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? உன்னை பண்றதும் பண்ணாம இருக்கிறதும் இப்ப நீ சொல்ல போற வார்த்தையில இருக்கு. சொல்லி தொலை. அவங்க வேற யாரும் இல்ல, தங்கம் தான். தங்கம்னா எந்த தங்கம்டா? எந்த தங்கம்? வேற யாரும் இல்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்காங்கல்ல தங்கம் அக்கா, அவங்கதான். ராஸ்கல், அவ சொன்னா உனக்கு என்னடா புத்தி போனுச்சு? அவ சொன்னதுக்காக சோத்துக்கு பதிலா வேற தின்றுவிய நீ? சொல்லுடா ராஸ்கல். மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனை கிடைச்ச கதைய பிள்ளைங்களை கடத்த சொல்லியிருக்காளே, இவள நல்லா இருப்பாளா? ஒரு காலம் ஈடேற மாட்டா. ஏண்டா அந்த வீட்லயே நானே தானடா இருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்ப அவ உங்ககிட்ட காசு கொடுத்தா? அது ராத்திரி நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க உங்க வீட்டுல. அந்த நேரமா பார்த்துதான் உங்க வீட்டு பின்னாடி அக்காவை கூப்பிட்டேன். அவங்க அப்பதான் நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி காசை தெரியாம கொண்டு வந்து கொடுத்தாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஏண்டா உனக்கு நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? அவ சொன்னதுக்கோசரம் கடத்திட்டு வந்திருக்கே, அப்படி அவளுக்கு என்னடா நான் பாவம் பண்ணேன்? அன்னைக்கு ஏதோ பிரச்சனையில நீங்க அவங்கள அடிச்சிட்டீங்களாமா, அதனாலதான் உங்களை ரத்த கண்ணீர் படிக்க வைக்கணும்னு சொல்லி அக்கா என்ன அனுப்புனாங்க. அடி பாவி சண்டாளி, அவள நல்லா இருப்பாளா? ஒரு காலமா ஈடேற மாட்டா. என் பிள்ளைங்களை கடத்த வச்சு என்ன கண்ணீர் வடிக்க வைக்க பாத்திருக்காளே. கடவுள் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு என் பிள்ளைங்க என்ன கதிக்கு ஆளா இருக்குது. அவள இப்ப மட்டும் அவ கையில கிடைச்சா, அவ கூட ஏதோ மூணாவது மனுஷி, ஆனா சொந்த நாத்தனாரோட பிள்ளைய கடத்தி இருக்க சொல்லியிருக்காளே. இவெல்லாம் மனுஷியா? சார், நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் எழுதி தரோம் சார். அவளை உள்ள வச்சு லாடம் கட்டுங்க சார். ஏக்கா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதால அவ என்ன திருந்தவா போறா? எல்லாரும் சேர்ந்து கும்முன்னு 4 வச்சு கும்மி எடுத்தா தான் அவ திருந்துவா. அப்படி அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் என்னமோ நினைக்கிறேன் நீயும் உன் பொண்டாட்டியும் கூட்டுக்கல வாணின்னு. எனக்கும் உன் மேலேயும் சந்தேகம் இருக்கு. நீயும் அவங்களோட சேர்ந்துட்டு ஏதோ வேலையை பார்த்துட்டு இங்க நல்ல நடிச்சிட்டு இருக்கியா என்ன? அக்கா, என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் உனக்கு இவ மகனாலும் இந்த பிள்ளைக்கு நான் தாய் மாமாக்கா. தாய் மாமா உறவை இப்படி கொச்சப்படுத்தி பேசுறியேக்கா. அது நல்லவன் யாரு கெட்டவன் தானடா நம்ப முடியல. கொஞ்ச நேரத்துல பிள்ளைங்களை கொண்டு போய் கடத்தி கெடுத்தி கண்ணை நோண்டி ஏதோ வித்துந்தா என்ன பண்றது? இல்ல ரோடு காட்டுல அலைய விட்டு இருந்தா என்ன பண்றது? அவட கடவுளே, நினைச்சு கூட பார்க்க முடியல. உன் பொண்டாட்டிக்கு எதுக்கட இந்த கேடு கட்ட புத்தி? அவ புத்தியே அப்படிதானே, என்னைக்கு அவன் திருந்துவா? அக்கா, உனக்கு எப்படி அவ மேல ஆத்திரமும் கோபமும் இருக்கோ அதளவு 100 மடங்கு எனக்கும் கோபம் இருக்குக்கா. எனக்கும் கோபம் இருக்கு. ஏங்க, நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அவங்களுக்கு நாங்க என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கறோம். சட்டம் தன் கடமையை செய்யும்னு அவங்களுக்கு ஒரு தடவையாவது காட்டுன்னு காட்டணும்ல. 1000 தான் எனக்கு பொண்டாட்டியாவே இருந்தாலும் அவ மேல இவங்களுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். என் மருமவளை கடத்திட்டு போனான்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். முறைப்படி எழுதி கொடுங்க. அவங்கள வீடு பூந்துட்டு நாங்க தூக்குறோம். என்ன நாங்க வாயை பார்த்துட்டு இருக்க? உள்ள வாடா. பாத்தி அடி, அந்த தங்கத்துக்கு எம்பிட்ட ஒரு கெட்ட புத்தின்னு பிள்ளைங்களை கடத்தி இருக்கானா? இவள மனுஷியா? இவளும் ஒரு அம்மா தானே. அவ பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா அவ பொறுத்து போயிருப்பாளா? அவ பிள்ளைங்களுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல. அவங்க பேர பிள்ளைங்களை இப்படி யாராவது ஒருத்தர் பண்ணுனா இவள அமைதியா இருப்பாளா? காசு பணம் இருக்குன்றதுக்காக இவ என்ன வேணாலும் பண்ணுவா. நம்ம பொத்திக்கிட்டு போகணும். இப்பதாண்டி புரியுது. அந்த மனுஷங்கிட்ட கடத்திட்டாங்கன்னு சொல்லி என் குடும்பத்துல பிரச்சனை வந்து அந்த மனுஷனை விட்டுட்டு போகணும்னு தாண்டி இம்பிட்டு வேலையும் பார்த்திருக்கா. அதுவும் இல்லாம பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின கதையா? பிள்ளையும் கிள்ளி விட்டு அந்த மனுஷங்கிட்ட என்னை போட்டு கொடுத்து கடைசியில சண்டை வந்து பிரியணும்னு இம்பிட்டு வேலையை பார்த்திருக்கா. இதுக்கப்புறமும் கம்முன்னு இருக்கக்கூடாது. இது சட்டம் தான் கடமையை செய்யுன்றது வரைக்கும் நம்ம கம்முன்னு இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டானா அவன் மேல கை வைக்கிறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லாம போயிடும். முதல்ல வீடு புந்து அவளை அடிச்சு வெளுப்போம். அதுக்கப்புறமேட்டுக்கு அவளை இங்க அனுப்புவோம். ஆமாண்டி, என்னதான் பண்ணினாலும் அவளா திருந்த போறதே கிடையாது. திருந்தாத ஜென்மம் என்னைக்குமே திருந்தாது. இனி நம்ம பொறுத்து பொறுமையா இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வீடு புந்து வெளுத்து கட்டுவோம். வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கக்கா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்பா. பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களாக்கா? நல்லா இருக்காங்கப்பா. லீவ் விட்டாங்க, வீட்டுல ஒரே ஆட்டம். சரிங்கக்கா. என்ன பொண்டாட்டியை விட்டுட்டு இருக்க முடியலையோ? கூட்டிட்டு வந்து 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள பின்னாடியே வந்துட்டீங்க. இல்லைங்கக்கா, அம்மா வீட்டுல பலகாரம் செஞ்சாங்க தங்கச்சி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு. அதான் வீட்டுல இங்கே கொடுக்க சொன்னாங்க. அதான் மல்லிகாவுக்கு எடுத்துட்டு வந்தேன். பலகாரத்தை கொடுக்கற சாக்குல பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. இல்லைங்கக்கா, நாங்களும் இதெல்லாம் கடந்துதான் ஏன் வந்தோம். சரி சரி, நடத்துங்க. சந்தோஷமா போய் பார்த்துட்டு வாங்க. வீட்டுலதான் இருக்கா. சரிங்கக்கா. சரிங்கப்பா, நானும் இந்த
கோத்தகிரி வரைக்கும் போக வேலை இருக்கு, அதனால வாரேன். சரிங்கக்கா, சரி பாருங்க. இந்த சாக்கை வச்சு பொண்டாட்டியை பார்க்கலான்னு வந்தா கண்டுபிடிச்சிட்டாங்களே. இதெல்லாம் இந்த மாசம் போட்ட குட்டிங்க போல. பரவாயில்ல, தீனி அதிகமா போடவும் தான் குட்டி பெருகி இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். மேய்ச்சல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்ப்போம். எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு என் ஆத்தா பேச்ச கேட்டு இன்னைக்கு எப்படி ஆகி போயிட்டேன். எல்லாம் என் தலை இழுத்து வெயில வெறும் மண்டைய பொழக்குது. என்னதான் பண்ணி தொலைகிறது. அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள ஜாலியா இருந்தேன். இன்னைக்கு வேகாத வெயில வெந்துகிட்டு இருக்கேன். சரவணன், வா கயலு வா. ஐயோ, கயலுன்னு சொன்னா கூட சண்டைக்கு வராங்க. வாங்க சின்னம்மா. ஏங்க என்கிட்ட கோவப்படுறீங்க? அவருக்கு ஏதோ தெரியல, அவ்வளவுதான். ஆமா ஆமா, அவருக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா உங்க எல்லாத்துக்கும் நான் யாருன்னு தெரியும்ல. அவன் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமா? குச்ச இடத்துல அடிக்கிறான் தெரியுமா? எரும மாட்டை அடிக்கிற மாதிரி. நீங்க எல்லாம் ஒரு வார்த்தை அவனை என்ன ஏதுன்னு கேக்குறீங்களா? அப்பா எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்காக தானே செய்வாங்க. எதுடி நல்லது? எது நல்லது? அவன் என்னைய போட்டு அந்த அடி அடிக்கிறான், வாய்க்கிலேயே அப்படி பேசுறான். அதெல்லாம் உனக்கு தெரியல. சரவணன், எங்க அப்பா சொல்லி இருக்காருல்ல, இந்த பிசினஸ் எல்லாமே உங்க கையில தான் கொடுப்பாரு. அதுக்காக நீங்க எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும்ல. சின்ன நுணுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டாதான் நாளைக்கு எந்த ஒரு வேலையாட்களையும் நம்ப இல்லாம நம்ம துணிஞ்சு நம்ம இருந்து எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக தான் உங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு, புரிஞ்சுக்கோங்க. இங்க வரு, சத்தியமா சொல்றேன், வீட்டோட மாப்பிள்ளன்னு சொல்லி வர வச்சு என்ன பண்ணி மேய்க்க வச்சிட்டீங்கல்ல, அனுபவிப்பீங்க பாரு. பண்ணி மேய்க்கிறதுன்னு அவ்வளவு கேவலமான விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதுங்ககிட்ட எவ்வளவு அன்பு இருக்கு தெரியுமா? நம்மள பார்த்தோன்னே குடுன்னு ஓடி வருதுங்க. அதுங்க அன்பெல்லாம் ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அத பண்ணியா பாக்குறத விட நம்மளோட பிள்ளைங்களா நினைச்சு பாருங்க. அதுங்க கிட்ட இருக்க பாசத்தை நம்ம பக்கத்துல இருந்து உணரலாம். 6 அறிவு இருக்கிறவங்கள விட 5 அறிவு ஜீவன்கள் கிட்ட நிறைய அன்பு இருக்குங்க. அத புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இதுக்கு ஒரு வியாக்கியானம், விளக்கென்ன வியாக்கியானம். இதுல கோவப்படுறதை நிறுத்துங்க. முதல்ல ஆப்போசிட்ல இருக்க நபர் என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க எதா இருந்தாலும் பேசுங்க. இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசாதீங்க. ஆமா ஆமா, உனக்கு நான் மூஞ்சில் அடிச்சது பேசுற மாதிரி இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கே. படிச்சுட்டு இப்படி வந்து வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்க அப்பா என்ன நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்தோனே எங்க பிசினஸ் பாருங்கன்னு சொன்னாரா? சொல்லுங்க பாப்பா, உங்கள்கிட்ட சொன்னாரா? நீங்க தானே வந்துட்டு வேலைக்கு போனேன், எனக்கு அங்க வேலை கிடைச்சது, இங்க வேலை கிடைச்சது, அவ்வளவு சம்பளம், என்ன அப்படி பெருமையா பேசுறாங்க இப்படி பெருமையா பேசுறாங்கன்னு நீங்க தான் பீல் அவுட்டு இருந்தீங்க. என்னமோ நாங்க என்னமோ உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ண வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க தான் என்ன ஏமாத்தி இருக்கீங்க. என்ன நீங்க பண்ணினதெல்லாம் மறந்துடாத. முதல்ல நீங்க வேலை இல்லாம இருந்தீங்க, அதனாலதான் எங்க அப்பா போனா போது நீங்க வேலை போட்டு கொடுத்துருக்காரு. புடிச்சா வேலை செய்யுங்க, இல்லையா கிளம்பிக்கிட்டே இருங்க. அப்படி ஒண்ணும் நீங்க என் வீட்டுல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்க பாரு, ஐயோ அங்கிள் கம்மன் இருங்க. வரியா? நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாம பேசிட்டு இருக்க. தெரிஞ்சதுன்னா வருத்தப்படுவேன். டேய், வருத்தப்படுவேன். கயல், பார்த்தல்ல அவன் என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான்னு. ஆமா ஆமா, இது பெரிய வேலை. இந்த வேலையில என்னை விட்டு தூக்குறாங்க. போடா போடா. கட்டுன புருஷன அவன் எவனோ ஒருத்தன் ஊர் பேர் தெரியாதவன் கேவலமா பேசுறான், அடிப்பேன்றான். இவ பாட்டுக்கு வாயே திறக்காம போறா பாரு. இவளெல்லாம் ஒரு பொண்டாட்டி. இதுவே காவியாவா இருந்தா என்ன ஒருத்தன் ஒரு வார்த்தை சொல்ல விடுவாளா? வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போவா. நீ எப்படி சொல்லலான்னு. அவ எப்படியாப்பட்ட தங்கமானவ, இவ்வளோ இருக்காளே. காசு இருக்குன்ற திமிரு, பணப்பேய்.
அடடடா, நல்ல சோறு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது. இவன் வந்ததும் போதும் கையில் காசு இல்லடா அது இல்லடான்னு பொய் சொல்லி தினமும் இந்த காய்கறி ஆக்கி போட்டு சாப்பிட்டதே நாக்கு செத்து போட மாதிரி ஆகிப்போச்சு. இவன் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்ம ஆக்கி திங்க முடியும்னு தலையில் எழுதியிருக்கும் போல இருக்கு. சரி சாப்பிடுவோம். அடடடா கோகிலா, என்னால் இல்லாத திருநாளா இன்னைக்கு சூப்பராக சமைச்சிருக்கடி. உன் கையில் ஏதோ வித்த வச்சிருக்கடி, என்ன ருசியா இருக்குது. அக்கா ஆத்தி சோத்தை இப்பதான்டா ஒரு வா வாயில வச்சேன், அதுக்குள்ள வந்துட்டானே அக்கா சொக்கான்னு. வந்தா மொத்தத்தையும் தின்னு காலி பண்ணி போடுவான். இவன் வரமாட்டான்னு சொல்லி எல்லாம் ஆசாசியா வச்சிருந்தேன். ஐயோ சரி உள்ள வரத்துக்குள்ள எடுத்துட்டு போய் ஒளிய வச்சிருவோம். அப்புறம் அவன் ஏதோ வந்தது தூங்கினதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம். என் புருஷனு கூட தெரியாம கடையில ஆர்டர் பண்ணி தின்னேன்டா, அது கூட பொருட்களையே வந்துட்டானே. என்ன அக்கா வீட்டுல நல்ல கறியும் ஜோருமா மனமா இருக்கு. அக்கா அக்கா வாயே தம்பி வா. என்னப்பா நேத்து அப்படியெல்லாம் சொன்ன, உசுரே இல்லை தெரியுமா? காலையில நீ போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் அக்காவுக்கு தொண்டை குழியில சோறே இறங்குனுச்சுன்னா பாத்துக்கவே. என்னக்கா பண்றது, அவ பைத்தியக்காரி, இந்த வேலையை பாப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன். அவள மனுஷ பிறவியே கிடையாது பாரு. சி, ஒரு பொம்பளை பிள்ளைய காணன்னு சொன்னா அவ குடும்பத்தாரு பதர்வாக ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கு. அவளையும் பையன்களை வச்சிருக்காதானே, கொஞ்சமாவது அறிவில்ல. என்னத்த சொல்லி என்னத்த பண்றது, போய் அவன் புருஷன்காரங்கிட்ட போட்டு விட்டேன். புருஷன் வச்சு இழுன்னு வெளுரோட்டி விட்டான் இன்னைக்கு. அப்புறம் என்ன பண்றது, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. இவளுக்கெல்லாம் அப்பைக்கப்ப அடி வச்சு சாத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்க குளிர் விட்டு போயிடும். அடி மேல அடி அடிச்சா அம்மி நகருன்ற மாதிரி அடி மேல அடி கொடுத்தா தான் இவ திருந்துவா. என்னக்கா பண்ணி தொலைகிறது, எல்லாம் தலையெழுத்து. சரி என்ன சாப்பாடு ஆக்குன? நான் என்னத்தையே ஆக்குனேன். இந்தா பழைய சோறு கடந்துச்சு, அதில் தான் கொஞ்சோண்டு தயிர் கூட இல்லை, உத்துலூண்டு பாக்கெட்டில் இருந்துச்சு ஒட்டிக்கிட்டு. அதை தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றி சரி பழைய சாதத்தை குடிப்போம், வெயில் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லி அதை தையா குடித்தேன். பழைய சோறு தானா? நான் கூட என்னடா வீட்டுக்குள்ள கறியும் மீனுமா வாசம் அடிக்குதேன்னு பார்த்தேன். கண்டுபிடிச்சிட்டானோ? நான் எங்கப்பா கறியும் சோறு ஆக்குறேன், உன் மாமனுக்கே வேலை இல்லை, காய்கறி வாங்குறதே அங்கிலியும் ஜிங்கிலியுமா இருக்கு. இதுல வேற கறி ஆக்கி திங்கிற நிலைமையிலயா நாங்க இருக்கோம். அங்க உன் பொண்டாட்டி சாப்பாடு போட்டால என்ன? அதெல்லாம் போட்டாலுங்கக்கா. சரிப்பா சரி உக்காரியா, இந்தா கஞ்சி ஊத்திட்டு வரேன் குடிப்ப. அடா அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, பசியே இல்ல. இப்ப வெயிலுக்கு எதமா இருக்குயா? வேண்டாங்க வேண்டாம், செத்த நேரம் படுத்து உறங்குறேன். காலையில தூக்கமும் இல்ல ஒன்னும் இல்ல, இங்க வந்து படுத்தாதான் தூக்கமே. சரியா, உள்ள போய் படுத்துக்க போயா. எப்பா ஒன்று வீட்டில் வைக்க முடியலையா, பக்கத்து வீட்டுக்காரிங்க தான் வந்து குழம்பு கூட அதை கொடுன்னு கேட்பாளுங்கன்னு கதவை சாத்தி வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் இவன் வேற அது என்ன இது என்னன்னு 100 கேள்வி கேட்டு நம்மள நொய்யின்னு பாடா படுத்துறான் ஐயா. சீக்கிரம் வரத்துக்குள்ளே தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே மொத்தத்தையும் சாப்பிட்டு வீட்டுக்கு மொத்தத்தையும் சாம்பிராணியை போட்டு விட்டுறணும். இல்லைன்னா வாசனை வருதுன்னு நம்மளும் ஒரு வழி ஆக்கிடுவோம். போடும்போது இவன் தான் காசு கொடுக்குறான், இதில் நான் இப்படி மறைச்சிக்கிட்டு திரியிறேன்லாம் தெரிஞ்சுது, அவ்வளோதான். அப்புறம் தங்க முட்டை தர வார்த்தை ஒரே தான் அறுத்த மாதிரி ஆயிடும். பயந்தே போயிட்டேன் போங்க. என்னங்க கதவும் தட்டல ஒண்ணும் தட்டல, நீங்க பாட்டுக்கு வந்து நிக்கிறீங்க. ஏன் ஆசை பொண்டாட்டி என்ன பண்ற ஏது பண்றான்னு அப்படியே ஒளிஞ்சிருந்து வந்தேன், நீ பாத்துட்ட. ஆமா நான் என்னத்த பண்றேன், அம்மா அதான் பூ வாங்கிட்டு வந்தாங்க, பூவை கட்டி தலையில வையின்னு. நான் அதுவும் இல்லாம எங்கம்மா வைக்கிறேன் வேண்டான்னு கட்டி வையின்னு எடுத்துட்டு வந்து வச்சாங்க. சரி வயிற்றுல குழந்தை இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் பார்க்கணும், அப்பதான் பிள்ளைங்க புத்தி கூர்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாந்திய கவலை சொன்னாங்களா, அதனாலதான் சரின்னு இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி ஐயா கிட்ட காலையில வேலைக்கு போகணுமான்னு கேட்டதுக்கு ஆமா வேலைக்கு போகணும் அப்படின்னீங்க. இப்ப நீங்க வந்து நிக்கிறீங்க, இதுவும் வேலை தானே? என்னது பொண்டாட்டி வந்து பாக்குறதா? பின்ன என்ன, அவன் ஒய்ஃபை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களாம். நான் உன்னைய பாக்குறதுக்கு அங்க இருந்து பஸ் ஏறி வரேன், ஆனாலும் நீ எனக்கு கோவமா தான் பேசுற. ஆமா நான் கோவமா பேசுறேன். நான் கோவப்பட்டோன்னே அப்படியே ஒரு நடுங்கி ஒடுங்கி உட்காந்துட்டாரு. இருங்க போய் காஃபி வச்சுட்டு வரேன். சாப்பிட்டீங்களா? என்ன அதெல்லாம் ஒண்ணு வேணா, வர வழியில தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அம்மா பலகாரம் செஞ்சாங்க, அதான் கொடுத்துட்டு பாத்துட்டு போவோன்னு வந்தேன். பலகாரமா? என்ன விசேஷங்க? நீ அத்தை ஆகிட்ட, நான் மாமா ஆகிட்டேன், அதான் விசேஷம். என்னன்னு சொல்றீங்க? என் தங்கச்சி அதான் உன் நாத்தனாரு இப்போ அம்மா ஆகிட்டா. நினைச்சேங்க, நான் நினைச்சேன் அவ
அவன் இங்க வந்திருக்கும் போதே முகமெல்லாம் வெளிமையா இருக்கு. அதுவும் இல்லாம வாந்தி எடுத்துட்டு இருந்தா என்னன்னு கேட்டதுக்கு அப்படியே மழுப்பிக்கிட்டு இருந்தா. எனக்கு என்னன்னு ஒன்றும் இல்லை நீ இப்பதானே தெரியுது அம்மனி இவ்வளவு விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்கன்னு. ஃபோன் பண்ணீங்களா என்ன? நேற்று ராத்திரி தான் சொன்னாங்க. சொன்னோடனே நான் தான் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் இன்னைக்கு வேற உனக்கு ஹாஸ்பிட்டல் டேட் வேற சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால வேற உன்னையும் கூட்டிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு. அப்புறம் தான் நான் வந்துட்டேன். அப்பா நீ போ அப்படின்னு அனுப்பி விட்டாரு. அம்மா இருக்காங்க, அம்மா வந்தோடனே இப்ப நாங்க கிளம்பி போறதா. நீங்க எதுக்கு அங்க இருந்து இங்க வந்துட்டு இருந்தீங்க? இது என்னடி வருஷமா நடக்க போகுது. நம்ம வாழ்க்கையில எப்பயாவது ஒருக்கதான் இந்த சந்தோஷத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணும்ல. அதனாலதான் அப்பா நீ போ நான் பாத்துக்கிறேன், நாங்க 2 பேரும் போறோம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னாரு. சரிங்க எப்படியோ ஒண்ணு, அவ நல்லா இருந்தா அதுவே போதும். அப்புறம் இந்த பலகாரம்லாம் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துறவா சாப்பிடுறியா? இல்லைங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்பதான் சாப்பாடு இந்த சூப்பெல்லாம் அம்மா வச்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் இப்பதான் குடிச்சேன். அங்க இருந்து இங்க வந்ததுக்கு ஒரு சுத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கே. என்ன புருஷன் பக்கத்துல இல்லைன்னு பூரிப்போ? பூரிப்பும் இல்ல கீரிப்பும் இல்ல. எங்க இங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட், அங்கன்னா நானே செஞ்சு சாப்பிடணும். இங்க அம்மா எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பிடுறேன், அவ்வளவுதான். சும்மாவே அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்ய மாட்டேன். இதுல இப்படி இருந்தானா அப்புறம் என்ன பண்றது? சுபப்பிரசவம் ஆகணும்னா குடிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செய்யணும். செய்யாம எங்க இருக்கேன், அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். சரி கிளம்புறியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். இல்லைங்க அம்மா வந்துட்டோம், அம்மாவோட போய்க்கிறேன். அட அத்தையை போகும்போது அப்படியே கூட்டிட்டு போவோம். அத்தை எங்க போயிருக்காங்க? இந்த பக்கத்துல தாங்க போயிருக்கு, இந்த வந்துடும். சரி சரி.